சரி சரி ஃபஸ்ட்டு சாரி பார்க்கலாமா? கட்டியாக இருக்கணும். தண்ணி இருக்குது, லைட்டாக தண்ணி விட்டு அரைக்க சொன்னாங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், தண்ணியாக அரைக்கக்கூடாது. ஸோ அதனால் தண்ணி விட்டு அரைச்சின்னு இருக்கணும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஆமாம், சுகர பசங்களாம் எங்கே அம்மி யூஸ் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா ஊருக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே திருவிழா நடக்குது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 5வது திருநாள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா மஞ்சள் அரைச்சி தரணும். எல்லாரும் இல்லை, ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரைச்சி அதை நினச்சிக்கிட்டு மனசார மஞ்சள் அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மஞ்சளை வச்சு அவங்க வந்து சாமி உருவத்தை வந்து செய்வாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம். பாருங்க, நாங்கள் வந்து அங்கேயே மஞ்சள் தருவாங்க. பட் நான் இங்கேருந்து போகிறதால எதுக்கும் மஞ்சள் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு மஞ்சள் வாங்கிட்டேன். இது போயிட்டு அங்கே அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம வந்து கோயிலுக்கு கொடுக்கணும். மழைன்னு அரைக்கணும். சந்தனம் மட்டும் தெரியுமா? அப்போதான் வந்து எப்படி அரைக்கிறேன்றது அந்த பாட்டு போடுங்க. அம்மியில் மஞ்சள் வச்சு போகலாமா? சரி போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், யார் ஊர்லலாம் இந்த மாதிரி திருவிழாலாம் நடக்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து கங்கையம்மன் கோயில் வந்து செய்வாங்க. இந்த மஞ்சள் தான் வாங்கிட்டு போகணும். கொம்பு மஞ்சள் செம்ம வாசனை, மஞ்சள் வாசனை அப்படியே வருது. ஸோ இந்த மஞ்சள் வாங்கிட்டு போய் அரைக்கணும். இதுதான் நாங்கள் ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்தோம். இது ஃபஸ்ட்டு அரைக்க ஓரளவு வைக்க வேணான்ட்டாங்க. அப்படியே வச்சு தான் அம்மியில் அரைக்கணுமா? அங்கே போய் அம்மி தேர்றது தான் வந்து பெரிய கஷ்டமே. இப்போல்லாம் எங்கே அம்மி இருக்குது? அப்போல்லாம் வீட்டுக்கு அம்மி இருக்கும். இப்போலாம் எல்லாம் மிக்சியில் இறங்கிட்டாங்க. அம்மி அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அரைச்சி கொடுத்துலாமா? அந்த மாதிரி அரைக்கூடாது, அம்மியில் வச்சு அரைக்கணும். தெரியும், சும்மா கேட்டேன். இருக்கும் அம்மி, ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும். போகலாமா? சரி போகலாம். சரி வாங்க, நமக்காக அம்மாலாம் வெயிட்டிங். போயிட்டு அவங்க போய் அரைக்கலாம். இவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இடித்து கொடுக்குறாரு. இடிச்சதுக்கப்புறம் நான் அரைக்கணும். ரைட்? ஒரு வழியாக அம்மா வீட்டுக்கு வந்து மஞ்சள் அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இது வந்து இந்த மஞ்சள் சொல்லுவாங்க. அதான் மனம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு இடித்து கொடுத்தாரு. அதை வந்து நொறுக்கி கொடுத்தாரு. அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் எப்படி அரைக்கணும்னா சந்தனம் நமக்கு அரைச்சா எப்படி இருக்கும், மழைன்னு அந்த மாதிரி அரைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். தீரியெல்லாம் அரைக்கூடாது. நல்லா கட்டியாக அந்த சந்தனம் இது பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த சந்தனம் விற்பாங்கல்ல, மலைக்கொண்டார் சந்தனம்னு, அந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். ஆமாம், தண்ணி இருக்குது, லைட்டாக தண்ணி விட்டு அரைக்க சொன்னாங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், தண்ணியாக அரைக்கூடாது. ஸோ அதனால் தண்ணி விட்டு அரைச்சின்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்ன மாதிரி எத்தனை பேர் அரைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மனம் இப்போ அரைச்சிட்டு இருக்காரு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா வெண்ணெய் மாதிரி மழைன்னு அரைக்கணுமாம்மா? அரைக்க சொன்னாங்க. அங்கே அம்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இதுவே இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இப்போ ஈஸியாக கை வந்துருச்சுன்னா பழகிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஆமாம், சுகர பசங்களாம் எங்கே அம்மி யூஸ் பண்ணுறாங்க? மிக்சி தான் ஸ்டார்ட்டா? ஆமாம், நாங்கள் இருக்கிறது தான் அம்மி. அவங்களாம் யூஸ் பண்ணவும் தெரியும். இதெல்லாம் அரைச்சிட்டு இருக்கோம். இன்னும் மழைன்னு அரைக்கணுமா? ஸோ இதை அரைச்ச உடனே கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைக்கலாம். ஓகே, உன்னால் முடியலாம் சொல்லி நான் அரைக்கிறேன். கேட்டுங்க, இன்னும் மழைன்னு அரைக்கணும். உன் கை கட்டி வந்து எனக்கு பிடிச்சி பார்ப்போம். கையில் மஞ்சள் வந்து அதிகம் பிடிக்காது ஜாஸ்தி சரணியா? ஆமாம், இங்கே அந்த கொண்டை மஞ்சள் இருக்குது பார்த்தியா, அதுதான் நான் திக்காக பிடிக்குமே. இந்த மஞ்சள் அவ்வளோ பிடிக்காது, திட்டமாக தான் பிடிக்கும். நல்லா இருக்காங்க. மழைன்னு அரைக்கணும். சரி அரைக்கலாம், ஹெல்ப் பண்ணுறேன் நான். ஓகே, அங்கே ஒரு ஜெயா எங்கே தான் போய்க்கிறாருன்னே தெரில. அம்மா வந்து என் கூட சும்மா கம்பெனி உட்காந்துருக்காங்க பேசிட்டு. மற்ற கிடையாது, ஹெல்ப் எதுவும் கிடையாது. ஆமாம், நாங்கள் 2 பேர் மட்டும். சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நாங்கள் மஞ்சள் அரைச்சி முடிக்கல. எப்போயோ ஆரம்பித்த மாதிரி இருக்குதுல்ல. அவருங்கப்பா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அரைச்சிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வச்சு பழக்கல. எனக்கு வந்து நான் கூட பரவாயில்ல, முன்னாடிலாம் அரைச்சிருக்கேன். மருதாணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருப்போமே, அம்மியில் தான் இருப்போம். இப்போ தான் மிக்சி தான் அரைக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையை ஃபுல்லாக எவ்வளோ அழகாக மஞ்சளாக இருக்குன்னு. அவர் கையை இப்போ சொல்லவே தேவையில்ல. பாருங்க, அப்புறம் அம்மா கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆயா ஒருத்தவங்க இருக்காங்க, ராசவலி ஆயான்னு சொல்லிட்டு, அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்து அவங்க அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரவை கூட பிரிச்சு தரல, ஒன்று கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மி கூட ஒட்டிக்கிட்டே வந்தது. நாங்கள் அதே மாதிரி ரொம்ப நேரம் பார்த்துட்டே தான் இருந்தோம். அதே மாதிரி அரைக்கிற எங்களுக்கு அது மாதிரி ஒட்டிட்டு வர மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன் மாதிரி அரைக்கணும்ட்டு. சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அம்மியில் அரைச்சி சட்னி செய்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் யார் அம்மிலாம் யூஸ் பண்ணுறதே இல்லைல்ல.
ஸோ நாங்களும் எங்களையும் சேர்த்தா சொல்கிறோம். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நானாவது இங்கே இருக்கும்போது அம்மியில் மாதிரி தான் எல்லாம் அரைச்சேன் சொன்னேன் இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நான் அம்மியை தொட்டு அரைக்கவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே அவ்வளோ பட்டன்னு இருக்குது. உனக்கு எதாவது இருக்கா? எனக்கா அதாவது தெரியல, அம்மி முன்ன பின்ன அரைச்சதில்ல, அதனால ஏதோ நமக்கு தெரிஞ்சதை போட்டு இழுத்துனுக்குறோம் மாங்கன்னு. ஸோ எல்லாமே வந்து போயிட்டாங்க. அம்மா ஆடு விட்டு போனோம் சொல்லிட்டு நானும் மனோ மட்டும் உட்காந்து சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே அரைச்சிட்டு இருக்கோம். அரைச்சாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னும் இவ்வளோ மஞ்சள் இருக்குது. பாதி முடிஞ்சிருக்குமா? ஆமாம், பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் பாதி இருக்குது. அதை அரைச்சி முடிச்சிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நெத்தி பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ மஞ்சள் அரைச்சி நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எல்லோரும் 50 அரைச்சாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 250 மஞ்சள் வாங்கி அரைச்சோம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு எடுத்து போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் போயிட்டு கோயிலெலாம் பெருக்கிட்டு கோலம்லாம் போட்டுட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆகுது தெரியுமா அந்த மாதிரிலாம் போட்டு. எப்பயோ சின்ன பிள்ளைல இந்த ஸ்கூல் படிக்கும்போது, சின்ன ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் வந்து ஜாலியாக விளையாட்டு கோலம்லாம் போடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போட்டிருக்கேனே. நல்லா இருந்தது. ஜாலியாக கோயிலெலாம் பார்த்துட்டு விபூதிலாம் இட்டுக்கிட்டு மஞ்சள் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சா? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து ஜோடிக்கிறாங்க. ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் வரும். நெகத்தெல்லாம் நெய் பாலிச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு மஞ்சள். ஆமாப்பா, இது வெளியில் போய் காமிச்சா நல்லா தெரியும். என் கையில் கூட அந்த அளவுக்கு இல்லை, அவர் கையில் வந்து அதிகமாக இருக்குது. சரி, சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பசி சாப்பிடலாமா? சரி, சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சளாக அரைச்சி கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அதோட இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ சாமிலாம் ரெடி பண்ணி சாமி அழைக்க வருவாங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. போகலாமா? போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமிலாம் ஆடி நம்ம மஞ்சள் எடுத்து போய் கொடுத்தல, அதெல்லாம் சாமி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த சாமியை வந்து அழைச்சிட்டு போவாங்க. அதாவது கங்கையம்மன் கோயிலுக்கு வருவாங்க. அங்கே தான் நாங்கள் போகிறோமே. ஸோ போகலாமா? ஆமாம், பட்டாசுலாம் வெடித்த உடனே ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பட்டாசு மூலியமாக சொல்லுவாங்க மக்களுக்கு. ஸோ போகலாமா? சொல்லுவாங்க, போயிட்டு அங்கே பார்க்கலாம் சாமி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காட்டுறேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டுக்கு வந்து விழுப்புரம் போகலாம் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க கையில் வச்சிருக்கேன், தெரியுதா அவ்வளோ பெருசு. இது வந்து கொடி மாதிரி இலையே இல்லாமல் படர்றதே இருந்தது. நான் வந்து இலையே இல்லாததுனால என்னடா இது இவ்வளோ தூரம் படறதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் இங்கே பாருங்க 2 இலை விட்டுருந்தது. இதை பார்த்தோன்னே லைட்டாக வெத்தலை மாதிரி இருந்ததா கிட்ட போய் பார்த்தேன், இந்த கிழங்கு மேலேயே இருக்கு. நாங்கள் தூக்கி போட்டோம். ஒரு டைம் சந்தியா கருத்து வந்து கொடுத்தாங்க. நான் வந்து செய்தியில் சொல்லிட்டு தூக்கி போட்டேன். இது வந்து ரம்யா எடுத்துட்டு வந்தது. ஆமாம் ஆமாம், அது வேர்லேருந்து வர கிழங்கு, இது கொடியிலேருந்து வர கிழங்கு. ஸோ இங்கே மாதிரி எவ்வளோ வேர் போயிருக்குல. இது அப்படியே நட்டு இந்த மரத்தில் ஏற்ற போகிறோம். இது அழகுக்காக வைப்பாங்க. தண்ணி இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா இலையே வைக்கல. இந்த பாருங்க அப்படி சுருக்கமாக இலை வச்சுருக்கு. ஆமாம், தண்ணிலாம் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா வேர் விடும். ஸோ அதனால இதை வந்து நாங்கள் இங்கே பாருங்க பழம் வந்து வச்சுருக்கோம். இதில் நட்டு இந்த மரத்தில் ஏற்றி விட்டுறலாம். எப்படி தான் வளருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழங்கு பாருங்க, இது வந்து கீழே அந்த வரும்ல வெத்தலைவலி கிழங்கு கீழே வரும்ல, அந்த கிழங்கு வருமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கொடியிலே வந்து இந்த கிழங்கு வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, ட்ரை பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வச்சுட்டோம். மணல் தள்ளி விடலாமா? சரி, அப்படியே தள்ளிட்டு அப்படியே அந்த கொடி எடுத்து மரத்தில் சுற்றி விட்டுரு. எப்படி தான் வளருதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டை சுற்று, இப்படி வா, இப்படி வா, ஆப்போசிட் வா. இல்லை, இப்படி தான் இது கரெக்டாக விழுது. அப்படி தான் விழுதா? அந்த வளைவு பெண்டு இப்படி தான் கரெக்டாக நிற்குது. சரி, ஓகே. இல்லைன்னா இந்த சைடு வரும். சுற்றி மேலே வச்சு விட்ரு. மேலே ஏற்று, அந்த கவைக்கு மேலே வை. அதில் வச்சிரு. அவ்வளோதான். இந்த மரம் ஃபுல்லாக கொடியாக இருக்கட்டும். செடியெல்லாம் நடும்போதே சொல்லியிருந்தேன் விழுப்புரம் போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு விழுப்புரம் போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு சேரீ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். எதுக்குன்னா அம்மா வந்து சடல் போட்டுப்பாங்க. சடல் போடும்போது புது துணி தான் போட்டு சடல் போடுவாங்க. ஸோ அதனால நாங்கள் இந்த டைம் புடவை எடுத்து தரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எடுத்து தருவோம். இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தைக்கு எடுத்தாரு. ஏன்னா அவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, சடலுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எடுத்து தரல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சடல் போட போகிறாங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து சேரீ எடுக்க போகிறோம். போகலாமா? சரி, போகலாம். அதான் கிளம்பி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே போக வேண்டியதான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம்.
என்ன சார் நான் எதுக்கு வந்தோம், என்ன பார்த்துட்டு இருக்கேன்? ஆக்சுவலாக படம் எடுக்க தான் வந்தோம். போகிற வழியில் இது நிறையா இது பண்ணியிருந்தாங்களா, ஸோ இதில் எதாவது நல்லா இருக்கான்னு பார்த்தேன். நல்லா இருக்குல்ல இது ஃபீல் நல்லா தான் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. பார்த்தேன் அவ்வளோதான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாது. ஓகே இல்லாமல் இல்லை, எடுக்க தானே எடுத்துக்கோ, பர்த்டே வருது அப்போ எடுத்துக்கலாம். ஆமாம்ல, சரி ஓகே வச்சுட்டு பாருங்க. போயிட்டு சேரீ பார்த்துட்டாங்க, நல்லா இருக்கு எல்லா டாப்ஸுமே. அதனால ஏதாவது ஒர்க்காக இருக்கான்னு பார்த்தேன். சரி சரி, ஃபஸ்ட்டு சாரி பார்க்கலாமா? நீ ஆன் பண்ணி வச்சு சேரீ பார்க்க போ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறேன். சரி இப்போ மேலே ஜாலியாக போனோம். போயிட்டு ஒரு வேலை தான், போகும்போது ட்ரெஸ்ல எடுத்து பார்த்துட்டு போனோம். இவர் போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம், போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம், ஏதோ வாங்கி தர மாதிரி கூப்பிட்டு போனார். ஆனால் போயிட்டு சேரீ எடுத்துகிட்டு வந்து சரி பார்த்துக்கலாம், இன்னொரு டைம் போகணும், சரி நல்லா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். போன டைம் சேரீ செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காட்டவா என்னன்னு? சரி பார்க்கலாம் வாங்க. சரி, அம்மா வந்து வாயில் போட தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ ஆடுலாம் ஓட்டு போவாங்க வருவாங்க, ஸோ அதனால யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி யூஸ்க்காக வாயில் போட தான் கேட்டிருந்தாங்க. அதனால வாயில் போட தான் எடுத்துகிட்டு வந்தோம். வாயில் போடுவேன் பியூர் காட்டன். ஆமாம், இங்கே பாருங்க, இந்த சாரீ தான் ஒரே டிசைன் தான், ஆனால் முந்தானம் இருக்கும், இதில் வந்து ப்ளவுஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். ஆமாம், அதாவது இதிலே வந்து குவாலிட்டி கம்மியாலாம் இருக்குது. பேப்பர் ஆயில்னுவாங்க அந்த மாதிரி, அதெல்லாம் ரேட் கம்மி. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ப்ளவுஸு புரியுதுங்களா? ஆனால் வந்து காட்டன் சாரிக்கு காட்டன் இதில் வந்து வர ப்ளவுஸை வந்து யாருமே தைச்சு தைக்க மாட்டாங்க. ஆமாம், பிளெயினாக காட்டன் ப்ளவுஸ் இருக்குல்ல, அந்த நம்ம இதுக்கு வந்து இந்த க்ரீன் வந்து போட்டால் நல்லா இருக்கும்ல. அந்த க்ரீன் போடலாம், டார்க் க்ரீனும் போடலாம். ஏன்னா டிசைனில் டார்க் க்ரீன் வருது இல்லை, டார்க் க்ரீன் வருது, அந்த இது ப்ரௌன் கலர் வருது. ஆனால் இதில் பாருங்க ப்ளவுஸ் தனியாகவே இருக்கு. கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த ப்ரௌனும் போடலாம், நல்லாயிருக்கும். ப்ரௌனு இந்த க்ரீன் போடலாம். இது வந்து முந்தான சூப்பராக இருக்கு கலர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்த சாரீ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோன்னா, மாட்டுக்கு வந்து துண்டு எடுத்துகிட்டு வந்தோம். என்னடா மாட்டுக்கு துண்டுனா, எங்கள் ஊரில் மாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, ஏதாவது ஹெல்த் இஷ்யூனா சாமிகிட்ட வேண்டிப்பாங்க, நான் வந்து ஊசி சடல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மா எதுக்கு வேண்டியிருப்பாங்கன்னு எனக்கு கெஸ் இருக்குது, சொல்லவா? சொல்ல என்ன என்னன்னா, என் மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைப்பட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுது. அதுவும் கன்சீவாக இருக்கும்போது, மாசமாக இருக்கும்போது அது வந்து அசைப்பட முடியாமல், எதுவுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுது. எதுவுமே பண்ணவே இல்லை, தண்ணி குடிக்கல, சாப்பிடல. ஏன்னா நாக்கில் வந்து முண்டு மாதிரி வந்திருக்குமா. ஆமாம், அது தீத்தி விடுவாங்க, அப்படி அப்போ தான் லைட்டாக சாப்பிடும். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அது வந்து எங்கள் அம்மாக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் தானே எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டே கேட்டு விபத்திலாம் போடுவாங்க. ஒரு வாரமாக அந்த பிரச்சனை மாட்டுக்கு இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி மாசமாக மாதிரி எதுவுமே சாப்பிடாம நமக்கு எவ்வளோ பக்குன்னு இருக்கும். ஸோ அதனால எங்கள் அம்மா வேண்டி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு வீட்டில் வளரக்கூடிய சின்ன சின்ன வாயாஜீவனுக்கு ஏதாவது ஒன்றுனா எங்கள் அம்மா அவ்வளோ தூரம் பாடுபடுவாங்க. எல்லா சாமிகிட்டையும் வேண்டிப்பாங்க. ஷீரை கூட உடம்பு சரியில்லாமல் வந்து சிவன் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வருஷம் தரதான் வேண்டிட்டாங்க. அப்புறம் அவனுக்கும் சரியாக போச்சு. அதனால தான் எங்கள் அம்மா மாட்டுக்கு சடை போடுறதா வேண்டிட்டு இருப்பாங்க. மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துண்டு எடுத்துட்டு வந்தாங்க. இதில் கட்டுறதுக்கு கழுத்தில் என்ன கட்டுவாங்க, கொம்புல கட்டுவாங்க. கொம்புல கழுத்தில் தான் கட்டுவாங்க. அது ஸோ கழுத்தில் கட்டி அவருக்கும் ஊசி போடுறது. அதனால தான் ஒரு துண்டு. அப்படி எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 துண்டு எடுத்துட்டு வந்தோம். அதே கலரில் க்ரீனும் இந்த கலரும். துண்டு எம்மா நாள் ஆச்சு துண்டு யூஸ் பண்ணாமல் முங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.